வேட்பாளர் அறிவிப்பிற்கு முன்பாகவே பென்னாகரம் தொகுதியில் தம்முடைய தோல்வியை உறுதி செய்தது திமுகவுடைய கூட்டணின்னு சொல்லிட்டு நாம பதிவு பண்ணல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பதிவு பண்ணல. திமுகவை சார்ந்த பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவின் நிர்வாகிகள் முகநூல்ல பதிவு செய்யறாங்க. அவங்களுடைய முகநூல் எல்லாவற்றையுடைய பதிவிலுமே பார்த்தா இதுதான் தொடர் பதிவா இருக்குது. என்ன காரணம்? அதுவும் திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ் நிற்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது. நேற்று தினம் காலையிலே ஒரு விஷயம் ஒரு நியூஸ்லலாம் பெரியசாக பேசப்பட்டது. என்ன நியூஸ் அப்படின்னாக்க, ஜி.கே. மணி அவர்களினுடைய பையன் திரு தமிழ்குமரன் அவர்கள் காங்கிரஸில் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி. நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இவங்களுடைய ப்ராஜெக்ட், பிளானு, டிசைனு, ராஜதந்திரம் எல்லாமே திமுகவில் தானே சேர்றது, ஏன் காங்கிரஸில் போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள தான் தெரியுது, காங்கிரஸிற்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக நிக்கல, காங்கிரஸுக்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பென்னாகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கான அறிவிப்பும் வெளிவந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பென்னாகரம் தொகுதியில் தன்னுடைய பையனை போட்டியிட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் சேர வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிர் வேட்பாளரா தமிழ்குமரன் வராரு அப்படின்ற தகவல் தான் திமுககாரங்களே போட்டாங்க. காங்கிரஸ்ல வேட்பாளராக ஒருத்தரை போட்டீங்க, பாமக வாஷ் அவுட் பண்ணி அனுப்ப போகுது, தன்னுடைய முதல் தோல்வி அதுதான், திமுகவுடைய கூட்டணி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்திருக்கு. இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக ஐயாவுடன் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, ஐயாவுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டு, நான் இத்தனை நாளாக பேசுகிறேன், ஐயா கூட இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு நானும் கடந்து போனேன். இன்னைக்கு நீங்கள் இல்லை, ஐயா கூட இருந்தால் நான் இப்பயும் பேச போகிறது கிடையாது. இல்லையே. அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக அண்ணனையும் ஐயாவையும் பிரித்து அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் புள்ள நல்லா இருக்கணும், நீங்கள்லாம் அரசியலில் பெருசாக வரணும், ஆனால் ஒரு குடும்பம் இப்படியே அடிச்சுக்கிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு இந்த கேவலமான புத்தி இருக்குதுல்ல, இந்த கேவலமான புத்திக்கு பென்னாகரம் தொகுதியில் பதில் கொடுப்போம். வேற எதுவும் பெருசாக பேசல. சுயநலம், தனக்கு மட்டும், அதான் ஒரே வார்த்தை முடிச்சுனா சுயநலன்னு. இப்படி தான் ஐயாவை சுற்றி சிலர் இருக்கிறாங்க. நான் இதுக்கு மேலே அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகல, ஏன்னா எல்லாருமே அவ்வளோதான் பார்த்துக்கலாம். பென்னாகரம் தொகுதியில் ஐயாவின் துரோகிக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம்.